நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலையில் சும்மா நம்ம ஊரில் இயற்கை காட்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என்னோடய தம்பி மோகனோட தான் அப்படி கிளம்பியிருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 2-3 பசங்க மீன் பிடிக்கலான்னு சொல்லி வந்தாங்க. மீன் பிடிக்கலான்னு சொல்லி வந்தோடனே நம்மளோட பழைய காலத்து நினைவுகள் தான் வந்தது. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மொபைலு, டிவி இதுக்கெல்லாம் அடிமையாகி மூழ்கி கிடக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ஒரு சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இந்த மலையின் அழகும், இயற்கை அழகும், தண்ணீரும் இந்த காலத்தில் உள்ள தலைமுறையில் உள்ள பிள்ளைகளும் இதெல்லாம் ரசிக்கணும். அதெல்லாம் அவங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தில் மீன் பிடிச்சி நான் நினச்சேன் ஏதோ கூட்டு வச்சு சாப்பிட போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாமே சின்ன மீன் பிடிச்சிட்ருக்கேன். வளர்க்க கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா கடையில் போய் கலர் மீன் பைசா கொடுத்து வாங்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பசங்க இந்த மீன் நல்லா தான் இருந்தது. பாட்டிலில் அடைச்சி அப்படி பார்த்தபோது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு என்னோடய பழைய காலத்து நினைவலைகள், அதாவது நம்ம குளிக்க போகும்போது நம்ம சகோதரங்கள் கூட சின்ன வயசில் போகும்போது மீன் வேணும் இல்லை அடம் பிடிக்கிறதும், அது பாட்டிலில் பிடிச்சி வீட்டில் கொண்டு போட்டு வளர்க்கிறதும் அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போச்சு. ஆனால் முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் உள்ள பசங்க இங்கே இப்படியெல்லாம் வாராங்களான்னு சொல்லும்போது அவ்வளோ எனக்கு ஒரு பேர் என்ன? முள்ளாங்கயிறு. பாவம் சாப்பிடும்போது தெரியாது. பாவம் சும்மா சின்னங்களாங்க சுமந்து சின்னங்களாங்க எப்படி அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எப்படி இருக்கலாம் இல்லையா? ஓகே, கலர் மீன் நல்லா இருக்கு பார்க்க. சூப்பராக இருக்கு. இப்போ பிடிச்சதா? இயற்கையோடு ஒன்றி வாழும்போது தான் நமக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் அண்டாது. நம்ம அதே மாதிரி தண்ணி வந்து மூலிகை இந்த நம்ம செடிகள் எல்லாம் அப்படியே மிதந்து அதிலோடி இந்த தண்ணி ஓடி வரதுனால இந்த மாதிரி தண்ணியில் குளிக்கிறதும் நம்ம நினச்சிட்டு நிற்கிறதும் நம்ம உடம்புக்கும் நம்ம நல்லது. அதெல்லாம் இந்த பசங்க இப்போ உள்ளே தண்ணிக்குள்ளே நிற்க பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தான் மனசுக்குள்ளே ஓடிச்சு. இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நிறைய வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். அதில் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து வெளியில் மண்ணில் விளாட்னாலோ இல்லை தண்ணியில் குதிச்சாலோ ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் அவங்க செய்து அந்த ஒரு 10 மினிட்டு காமணிக்கு அந்த தண்ணிக்குள்ளே அவங்க குளித்து எடுத்து அப்படி வந்தால் தான் நல்ல ஒரு இயற்கையான ஒரு உடலும் அமைப்பும் அந்த நல்ல ஒரு இது இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்ம முன்னோர்கள் இப்படி தான் வளர்ந்தாங்க. 90 கிட்ஸ் பார்த்திங்கன்னா 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் இந்த குழந்தை பருவங்களெல்லாம் இந்த மாதிரி இயற்கையோடு விளையாடி வளர்ந்தவங்க தான். அதே லெவலில் இப்போ உள்ள 2K கிட்ஸும் வரட்டுன்னு சொல்லி நான் நினச்சேன் மனசுக்குள்ளே. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை குறித்து உள்ள கமெண்ட்டுகள் நீங்கள் தெரிவிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனல் நினச்சிருக்கேன். வணக்கம் நண்பர்களே. நான் போடு கிடக்குதுல இன்னும் இல்ல